ஒடிசா மாநிலத்தில் பாலியல் புகார் மீது நடவடிக்கை எடுக்கப்படாத காரணத்தால் தீக்குளித்த கல்லூரி மாணவி உயிரிழந்த விவகாரம் குறித்து விசாரிக்க 4 பேர் அடங்கிய உண்மை கண்டறியும் குழுவை பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவான UGC அமைத்துள்ளது. ஒடிசா மாநிலத்தின் பாலஷோர் மாவட்டத்தில் இயங்கி வரும் கல்லூரி ஒன்றில் B.Ed படித்து வந்த 20 வயதான மாணவிக்கு அந்த கல்லூரியின் கல்வியியல் துறை தலைவர் சமீரா குமார் சாஹூ தொடர்ச்சியாக பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இது தொடர்பாக புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் பாதிக்கப்பட்ட மாணவி கடந்த 12ஆம் தேதி தீக்குளித்தார். இதையடுத்து பேராசிரியர் சமீர் குமார் சாஹூ மற்றும் கல்லூரி முதல்வர் திலீப் கோஷ் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இதற்கிடையே 90% தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அந்த மாணவி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த நிலையில் மாணவி தீக்குளித்து உயிரிழந்த விவகாரம் குறித்து விசாரிக்க 4 பேர் அடங்கிய உண்மை கண்டறியும் குழுவை பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவான UGC அமைத்துள்ளது. இக்குழு 7 நாட்களில் மாணவி உயிரிழந்த விவகாரம் குறித்து முறையாக விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே உயிரிழந்த மாணவிக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி காங்கிரஸ், இடதுசாரிகள் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் மாநிலம் முழுவதும் நாளை பந்த் நடத்த அழைப்பு விடுத்துள்ளனர்.